சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. முதல்ல அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் வேற கோவத்தில் உங்களை தப்பா மரியாதை இல்லாமல் பேசிட்டேன். அவங்களுக்கு கால் பண்ணி சாரி சொல்லணும். ஐயோ இங்க பாரு, அதை மட்டும் சொல்லிடாத. எதையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. அக்கா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல. அகிலா, நீ என்னை மன்னிச்சுக்க. நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்ற பயத்துல நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன். அண்ணியோட சம்மதம் எப்போ கிடைச்சதோ அப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம ஒன்னா சேர்ந்து எவ்வளவு தடுக்க முடியாது. யாரு அண்ணியா? இல்ல, காலேஜ் ஃப்ரெண்டு. பேசு. ஹலோ. சொல்லுடி. அகிலா, கேம்புக்கு வரலையா? நான் வரேனே. என்ன வரியா? பஸ் கிளம்பிடுச்சுடி. என்னடி சொல்ற? ஆமாடி, பஸ் கிளம்பிருச்சா? 9 மணி தான் ஆகுது, இன்னும் half an hour இருக்கே. 9:30க்கு தானே சொன்னாங்க. இல்ல 9 o'clock கிளம்பிடுச்சு. ஐயோ அப்படியா? ஆமாடி. இப்ப என்னடி பண்றது? வேணா நீ கேப் பிடிச்சு வந்துருடி. சரி சரி ஓகே, நான் பாக்குறேன். ஏய் என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? என்ன பஸ் மிஸ் பண்ணிட்டியா? காலேஜ் பஸ் தானே. சரி நான் வேணா காலேஜில் ட்ராப் பண்ணிட்டா? அகிலா, ஹே என்ன 2 பேரோட முகமும் சரியில்லை? மறுபடியும் சண்டை போட்டீங்களா? இன்னமும் மாடி சமாதானம் ஆகல? ஐயோ இல்ல மலர், கேம்புக்கு போற பஸ் கிளம்பிடுச்சான். 9 மணிக்குன்னு சொல்லிருப்பாங்க போல. நான் எப்படி 9:30 நோட் பண்ணனே தெரியல. ஐயோ, நீ எப்படி கேம்புக்கு போவ? கேம்ப் பாண்டிச்சேரி தானே, நான் ட்ராப் பண்றேன். கவலைப்படாத, டென்ஷன் ஆகாத. ஐயோ கதிர், தனியா வரவங்க பேரண்ட்ஸோட தான் வரணுமா? அந்த கேம்ப் இன்சார்ஜை மீட் பண்ணி சைன் பண்ணணுமா? காலேஜ்ல போகணும்னா மகாக்கா பேர் தான் கொடுத்துருக்கோம். வேற யாரு கூடவும் போக முடியாது கதிர். சரி அப்போ அண்ணி கால் பண்ணி பேசு. நீ வீட்டுக்கு வரியா? நான் உன்னை கூட்டிட்டு போட்டுமா? எதுக்கு? உன் அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு போறதுக்கா? சும்மா இருடா. நம்ம விஷயத்துக்கு அக்கா சம்மதிச்சிட்டாங்கன்னு உனக்கு தெரியாது. உன் மனசுல இருந்து அழிச்சிரு. சரி அகிலா, இப்ப நீ என்னதான் பண்ண போற? என்ன பண்ண முடியும்? அக்கா கிட்ட போனா செம்ம டோஸ் கிடைக்கும். ஆனா அதை விட்ட வர வழியே இல்லையே. இன்னைக்கு என்ன எனக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டீங்க? ஆமா மகா, ஒரு புது ஆர்டர் விஷயமா ஒரு கம்பெனிக்கு போகணும். புது ஆர்டரா? எந்த கம்பெனி? என்கிட்ட சொல்லவே இல்ல. போயிட்டு வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலா அவங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். என்ன மகா, அப்பாயின்மெண்ட்டுக்கே இவ்ளோ கஷ்டம்னு சொல்றானே, ஆர்டர் கிடைச்சிருமான்னு தானே யோசிக்கிற? எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். அவங்கள மீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆர்டரோட தான் வருவீங்க. சரி மகா, சரி உன்னை கார்மெண்ட்ஸ்ல டிராப் பண்ணிட்டு நான் போறேன். இல்லங்க, நான் போய்க்கிறேன். நீங்க பாவம் எதுக்கு வீணா அலையணும்? ஏய், என் பொண்டாட்டிய டிராப் பண்ணிட்டு போறது வீண் அலைச்சலா? மீட்டிங்க்கு டைம் இருக்கு. நம்ம அப்படியே ஜாலியா பார்த்த முதல் நாளே அப்படின்னு பாடிக்கிட்டே போலாம். ஓகேவா? கால் வருது பாருங்க. அது கால் இல்ல, கரடி. அகிலா தான் கால் பண்றா. கேம்ப் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். அகிலா? அக்கா. அகிலா, என்னாச்சு? குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நீ கேம்புக்கு கிளம்பிட்டல? அதுக்கா கேம்புக்கு கிளம்பிட்டேன். ஆனா பஸ் போயிடுச்சுக்கா. என்னது? பஸ் போயிடுச்சா? அது எப்படி போகும்? ஒரு ஸ்டூடெண்ட் வரலனா கால் பண்ண மாட்டாங்களா? அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களா என்ன? என்னாச்சு? கேம்புக்கு இப்ப போலங்க, பஸ் போயிடுச்சாம். டைம் சொல்லிருப்பாங்கல்ல, அவ கரெக்ட் டைம்க்கு போலியா? மாமா கேட்டது காதுல விழுந்துச்சா இல்லையா? நீ லேட்டா கிளம்புனியான்னு கேக்குறாரு. இல்லக்கா, 9:30க்கு தான் சொன்னாங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு கிளம்பலாமேன்னு கோயிலுக்கு வந்த பார்த்தா இப்பதான் என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி 9:30க்கு இல்ல 9 o'clockனு சொல்றா. என்ன அகிலா இது? நீ கேர்ஃபுல்லா இருப்பேன்னு சொன்னல, பஸ் எப்போ கிளம்புதுன்னு கூட தெரியாம இருந்திருக்க? இல்லக்கா, அது வீட்ல சாமி கும்பிட்டு தானே நீ கிளம்பியிருப்ப. நேரா காலேஜுக்கு போக வேண்டியதானே? கோவிலுக்கு போறது இப்ப அவசரமா? நாங்க உனக்காக கோவிலுக்கு போய் வேண்டிக்க மாட்டோமா என்ன? அக்கா, டைம் இருக்குன்னு நினைச்சுதான் அம்மா கோயிலுக்கு போயிட்டு கிளம்ப சொன்னாங்க. கூட மலரும் வந்திருக்கா. கூட அவ வந்து இப்ப என்ன செய்யறது? அவளுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே முழிச்சுக்கிட்டு இருப்பா.
மகா கோவப்படாத. சரி காலேஜ்ல பேசுறியா? என்ன சொன்னாங்க அவங்க? தனியா வரலாம், ஆனா பேரண்ட்ஸ் கூட தான் வரணும்னு சொல்லிட்டாங்கக்கா. அக்கா, டைமை கரெக்டா நோட்டீஸ் பண்ணாதது என்னோட தப்பு தான்க்கா. சாரிக்கா. ப்ளீஸ் கோவப்படாம என்ன பாண்டிச்சேரி கூட்டிட்டு போறியா? நீ வந்தாதான் நான் போக முடியும். வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. அக்கா. ஆம். கூட்டிட்டு போறேன். நீ எங்க இருக்க? கோவில்ல தானே இருக்க? ஆமாக்கா. அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். ஓகேக்கா. என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்களேன். விட்டு டென்ஷன் ஆகாத. என்ன பண்ண போற? என்னங்க பண்றது? கேம்ப் பாண்டிச்சேரியில நடக்குது. அங்க அகிலாவை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடணும். அவ சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல. காலேஜ்ல பேரண்ட்ஸ்னு என்னோட பேரு தான் கொடுத்துருக்கா. நான் தான் போய் ஆகணும். சரி, என்ன கோவில்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? என்னங்க? சொல்லு மகா. கோவில்ல டிராப் பண்றீங்களான்னு கேட்டேன். டைம் இருக்குமா உங்களுக்கு? என்ன யோசனை? ட்ராப் பண்ற மகா, டைம் இருக்கு. அம்மா பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த டைம்ல நீ பாண்டிச்சேரி போறத அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால கார்மெண்ட்ஸ் போற மாதிரி அம்மா கிட்ட சொல்லி கிளம்பு. பாண்டிச்சேரி தானே, சமாளிச்சுக்கலாம். ஏய், என்னாச்சு? எதுவும் யோசிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி வா. வெண்ணிலா, தண்ணி எடுத்துட்டு வா. இது வரேம்மா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தானே ரெடி பண்ணிருக்க? ஏன்பா டயட்னு சொல்றீங்க, ஆனா டைனிங் டேபிள்ல ஆளா வந்து உட்காந்துடுறீங்க. அப்படிதான் வருவேன். நான் என்ன விரதமா இருக்கேன் சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதுக்கு? டயட்ல தானே இருக்கேன். டயட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சரியான ரேஷியோல சத்தான உணவா சாப்பிடணும். பா, தெரியாம சொல்லிட்டேன். ஆளை விடுங்க. பாப்பா செல்வம், உட்காருப்பா. என்னம்மா மகா, வெளியே ஏதாவது போறீங்களா? காலையிலே ரெடி ஆகி வந்திருக்கீங்க. கார்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சண்டே தானே இன்னைக்கு, ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஏதாவது அர்ஜென்ட் ஆர்டர் இருக்கா? இல்ல மாமா, கார்மெண்ட்ஸ் போகணும் தான் கிளம்பணும். ஆனா இப்போ கார்மெண்ட்ஸ்க்கு போகல. என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஏதாச்சும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா?